தமிழ் திரையுலகையே சோகத்தில் ஆழ்த்திட்டு சென்றிருக்காங்க இயக்குனர் ஏ.எம். பாரதி ராஜா. அந்த செய்தியை கேட்டவுடன் நடிகர் ரஜினிகாந்த் சில நிமிடங்கள் பேச முடியாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாங்க. தனது நீண்ட கால நண்பரையும் தமிழ் சினிமாவின் ஒரு சகாப்தத்தையும் இழந்த வேதனை அவரது முகத்தில் தெரிந்தது. பின்னர் சென்னை நீலாங்கரையில் உள்ள பாரதி ராஜாவின் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பாரதி ராஜாவின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினாங்க. வெள்ளை வேட்டி சட்டை அணிந்திருந்த ரஜினிகாந்த் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினாங்க. அவரது கண்கள் கலங்கியிருந்தன. அவருடன் வைரமுத்து உள்ளிட்ட பிரபலங்களும் உடன் இருந்தாங்க. அங்கு கூடியிருந்த ரசிகர்கள் மற்றும் திரையுலக பிரபலங்கள் அனைவரும் அமைதியாக அவரது பேச்சை கேட்டனர். சிலர் கண் கலங்கினர். ரஜினிகாந்த் பாரதி ராஜாவின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி அவருடைய படைப்புகள் என்றும் உயிருடன் இருக்கும் என்றும் தெரிவித்தாங்க. 16 வயது நிலை படத்தில் ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் நடிக்க வைத்து அசத்திய இயக்குனர் ஏ.எம். இன்று நம்முடன் இல்லை. 10 வச்சிட்டியே பரட்ட என்கின்ற வசனமும் பரட்டை கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் இது எப்படி இருக்கு என நடித்ததும் பாரதி ராஜா இயக்கத்தில் தான். பரட்டை என்கின்ற அழகு சுந்தரம் என தனுஷும் அந்த பரட்டையை மறக்காமல் தனது படத்திற்கே தலைப்பாக வைத்து நடித்திருந்தாங்க. பாரதி ராஜாவின் நீண்ட கால நண்பரான ரஜினிகாந்த் நேரில் சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய காட்சிகள் ரசிகர்களை உருகதான் வைத்துள்ளது. முதலமைச்சர் விஜய், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், சிவகுமார், சூர்யா, ராதிகா, சரத்குமார், சீமான், வைரமுத்து, மணிரத்னம் உள்ளிட்ட பல திரையுலக பிரபலங்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. விஜய் சேதுபதி, ரவி மோகன், விஷால் உள்ளிட்ட பல பிரபலங்கள் சமூக வலைதளத்தில் தங்களது அதிர்ச்சியை பதிவு செய்திருக்காங்க. மோகன்லால், சிரஞ்சீவி, பவன் கல்யாண் உள்ளிட்ட தென்னிந்திய சினிமா ஜாம்பவான்களும் இயக்குனர் ஏ.எம். மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.